மகாபாரதத்தில் மிக கஷ்டமான மற்றும் இதயத்தை உடைக்கும் கதை ஒன்று இருக்கிறது. அதுதான் அபிமன்யுவின் கதை. அவன் ஒரு சாதாரண வீரன் இல்லை. அர்ஜுனனின் மகன். பிறந்ததிலிருந்தே போருக்காக உருவானவன். ஒரு நாள் சுபத்திரை கர்ப்பமாக இருந்தபோது அர்ஜுனன் சக்கர வியூகம் எப்படி உடைக்க வேண்டும் என்று விளக்கி கொண்டிருந்தான். அப்போது கர்ப்பத்தில் இருந்த அபிமன்யு அதை கேட்டு அறிந்தான். ஆனால் வெளியே வருவது எப்படி என்று சொல்லும் முன் அவன் தாய் தூங்கிவிட்டாள். அதனால் அபிமன்யுவுக்கு உள்ளே செல்லும் வழி மட்டும் தெரிந்தது, வெளியே வருவது தெரியவில்லை. குருக்ஷேத்திர போரின் 13வது நாள் கௌரவர்கள் பயங்கரமான சக்கர வியூகத்தை அமைத்தனர். அந்த வியூகத்தை உடைக்க அர்ஜுனன் அங்கு இல்லை. அப்போது அபிமன்யு முன்னே வந்து சொன்னான், நான் உள்ளே சென்று அதை உடைக்கிறேன். வெளியே வர முடியாது என்று தெரிந்திருந்தும் அவன் சென்றான். ஒருவனாகவே நூற்றுக்கணக்கான வீரர்களை எதிர்த்து அவன் போராடினான். அவன் தைரியமாக துரியோதனின் படைகளை சிதறடித்தான். அவனின் தைரியம் எல்லோரையும் அதிர வைத்தது. அபிமன்யுவை தனியாக பார்த்த கௌரவர்கள் போரின் விதிகளை மீறி அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தாக்கினர். துரோணர், கர்ணன், துரியோதனன் பலர் சேர்ந்து ஆயுதமின்றி இருந்த அவனை சூழ்ந்தனர். அவன் ரதம் உடைந்தது, ஆயுதங்கள் இழந்தான். இருப்பினும் கடைசி வரை தைரியமாக போராடினான். இறுதியில் அநியாயமாக அவனை கொன்றார்கள். அங்கேயே வீர மரணம் அடைந்தான். அதன் தாக்கம் அபிமன்யுவின் மரணம் பாண்டவர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. கடைசி வரை தைரியமாக போராடிய அபிமன்யு உண்மையான வீரன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.